தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இதோ இந்த நாளிலே எனக்கு அன்பானவர்களே, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்காய் அவர் கொடுக்கின்ற ஆலோசனையானது யாத்திராகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் தெய்வத்தையும் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறுதலிக்கிற, பரியாசம் பண்ணுகிற, கேள்வி கேட்கிற, குற்றம் கண்டுபிடிக்கிற, குறை சொல்லுகிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போமேனால், தேவனோடு சேர்ந்து நடக்கிற காரியங்கள் அநேகரிடத்தில் குறைவுபட்டு வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்கள் பெருகினார்கள். அதில் இருக்கிறதான பிரியமல்ல சத்தியங்களை எடுத்து குறையாக சொல்லுகிறவர்களை குற்றம் சொல்லுகிறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஆனா இங்கே மோசே தேவ சமூகத்தை தன் கண்கூடாக பார்த்த மனுஷன், தேவரீர் அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்ற வார்த்தை கேட்கும் பொழுது, இந்த கேள்வியை கேட்கிற, இப்படி புகழுகிற இந்த மோசையை கொண்டு ஏற்கனவே 10 அற்புதத்தை செஞ்சாரு. 11ஆவது அற்புதமாய் செங்கடல்ல 2ஆ பிளந்து அவர்களை விடுதலையாக்கி காப்பாற்றின பொழுதுதான் இந்த பாடலை பாடுகிற இந்த வசனம் ஒரு பாடல். கர்த்தர் பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். தேவரீர் அன்று தேவர்களுக்குள்ளே உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்கிறது போல வேற யாரால செய்ய முடியானார்? அற்புதத்தை பார்க்காதவங்க பேசுறது அற்புதத்தை மறுதலிக்கிறதாகும். ஆனா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிறுமையில, நெருக்கத்துல, கண்ணீர்ல, கஷ்டத்துல, பற்றாக்குறையில, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையிலையும் தெய்வத்தையே பார்த்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை, உமக்கு ஒப்பானவர் யாருப்பா? அதிசயங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்வார்கள். எங்கே அதிசயம் என்று கேட்க மாட்டார்கள். ஆக இந்த நாளில் என்ன அதிசயத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்க தெரியாது. மோசே அவருடைய ஜனத்தையும் சத்ருவின் கைக்கு காப்பாற்றி சத்துருக்களை அழித்து அவர்களை விடுவித்த தேவன், அவர்கள் அற்புதம் காண செய்தவர். உங்களையும் அற்புதங்களை காண செய்வார். கண்களை முடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எங்க வாழ்க்கையில உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத படிக்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்து வரீங்க. அப்படி இன்னும் மக்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ அதை அவர்களுக்கு நீங்க செய்து அவர்கள் சொல்ல வேண்டும். அற்புதங்களை செய்கிற தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யாரு? அப்படி நீங்க செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். God bless you, church. Have a blessed day. Amen.